ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு, கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது இல்லைன்னா நீங்க எப்படி சார் வேலை செய்வாங்க காங்கிரஸ்காரன்? இந்த நன்றி உணர்ச்சி கூட துளி கூட இல்லையா அவங்களுக்கு? நான் திமுக பேசல, இவங்க அண்ணா திமுகவோட கூட்டணி வைத்திருந்து இந்த அலிச்சாட்டியம் தான் பண்ணாங்கன்னா நான் அண்ணா திமுக பார்வையில இருந்து தான் இந்த கருத்தை முன் வைப்பேன். புரியுதுங்களா? இது என்ன கூட்டணி தர்மம் எல்லாம் பெரிய வார்த்தை. ஒரு நாகரிகம் வேண்டாம், ஒரு சுயநல பார்வை வேண்டாம். நம்ம 28 பேரா ஜெயிக்கணுங்கிற அந்த அறிவு கூட சுயநல பார்வை கூட இல்லைன்னா நீங்களே எதுக்கு அரசியல் நடத்துறீங்க? அந்த காங்கிரஸ் கட்சியை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. இப்ப இது வந்து பொருந்தா கூட்டணி அப்படின்ற அதுக்கு மேல அதை பேச வேண்டாம். 4 நாள் பிரச்சாரம் இருக்கிற போது இப்ப எல்லாம் அதை பேசுறதுல அர்த்தம் இல்லை. அதே போல இப்போ விசிக தரப்பு நம்ம பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் நான் போட்டியிடுறேன்னு சொல்றதா இருக்கட்டும், அதுல இருந்து விலக்குனதா இருக்கட்டும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு மாத கால குழப்பத்தை முதிர்ச்சியற்ற வகையில பல கருத்துக்களை பொது வெளியில் போட்டு உடைத்தது தவறு. திருமாவளவன் அதெல்லாம் எதிர்பார்க்கல. அதனால எந்த சூழலை நான் அதை செஞ்சேன், எனக்கு இருந்த நெருக்கடிகள் என்ன அப்படின்லாம் கடைசியா ஒரு வீடியோ போட்டு இப்போ ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி பண்ணிட்டு இருக்கிறார். இதை தவிர்த்திருக்கலாம். ஆனாலும் இப்போ அதையெல்லாம் தாண்டி பாதி பிரச்சாரத்தை வந்துட்டதுனால இப்படிதான் சார் நடக்கும். எல்லா கசப்புகளும் எல்லா அணியிலும் எல்லா தேர்தல்களும் இருக்கும். ஒரு எவ்வளவு சீக்கிரம் அதை மறந்துட்டு களத்துக்கு வர்றாங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அதைத்தான் சொல்றது, எவ்வளவு தூரம் ஜெல்லா இருக்குன்னு ரிசல்ட்டை பார்த்தா தான் தெரியும் நமக்கு. அதே போல அதிமுக நம்ம பார்த்தோம்னா சார், இப்ப டிடிவிக்கும் அதிமுகவுக்கும் சரி, இல்ல பாமக அதிமுகவும் சரி, இவங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கடந்த ஒரு வாரமா ரொம்ப நல்லா இருக்கிறதா தகவல் வருது. இதை பார்த்தாது திமுகவுடைய தோழமை கட்சிகள் வெக்கப்படணும். அங்கே அவ்வளவு பிரச்சனை அங்கேயே இருந்துச்சு. தினகரன் கேட்ட தொகுதிகள் 4-5 தொகுதி கேட்காத கொடுத்தாங்க, கேட்ட 4-5 கொடுக்கல. பிஜேபி பத்தி சொல்லவே வேண்டாம், ஏன் பாதிக்கு மேல தேராதுன்னு அந்த அறிவிப்பு வந்த உடனே கொந்தளிச்சிட்டாங்க எல்லாம். அதே மாதிரி வாசனுக்கும் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு அவர் சொல்லலாம், ஒரு தொண்டம் கூட அதை ரசிக்கல. 5 தொகுதி அப்படி வலுவான தொகுதிகள், திமுக வலுவா இருக்கிற தொகுதிகள். இவ்வளவு இருந்தும் கூட யாராவது ஒரு தலைவராது பொது வெளியில ஏதாவது பேசினாங்களா சார்? இதை பார்த்தாது வெக்கி தலை குனிய வேண்டாமா திமுகவின் தோழமை கட்சி தலைவர்கள்? எக்ஸ் ஒய்ன்னு நான் பேர் சொல்ல விரும்பல, சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பொருந்தும். அதை பார்த்தாது உங்களுக்கு வெக்க வர வேண்டாம்? ஏன்னா இங்க அது ஒண்ணு என்னமோ ஒரு கூட்டணி தேராது அடிமைன்னுலாம் சொன்னீங்களே, அந்த அடிமை கூட்டணியில எவ்வளவு பேர் ஒரு என்ன சொல்றது, ஒரு சுயமரியாதையோட சுய கட்டுப்பாட்டோட இப்ப வாய் திறந்தா தப்புங்கிற ஒரு சுய அறிவோட இருக்கிற போது உங்களுக்கு எல்லாம் எங்க போச்சு அறிவு?